strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக், ரொம்ப நேரமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்போடா நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலுடன் வெயிட் பண்ண நியூஸ். இந்தியாவோட சாம்பியன்ஸ் டிராஃபி ஸ்குவாட் இஸ் அனௌன்ஸ்ட். ஸோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஓப்பனா சொல்லணும்னா, நான் என்ன ஸ்குவாடை எக்ஸ்பெக்ட் பண்ணனோ கிட்டத்தட்ட அதே ஸ்குவாடு தான் வந்திருக்கு. வேணா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? என்னோட ஒரு 15 நான் வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு விஷயம் நோட் பண்ணி வச்சிருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா முகமது சிராஜ்னு ஒரு பர்சன் இருந்தாரு. இந்த ஸ்குவாட்ல முகமது சிராஜ் இல்ல, அவ்வளவுதான் வித்தியாசம். தவிர மத்த நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த 14 பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் டீம்ல இருக்காங்க. நான் வாஷிங்டன் சுந்தர் ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த ஸ்குவாட்ல. பிகாஸ் துபாய் கண்டிஷன்ஸ் நீங்க நல்லா பாத்துக்கோங்க, IL T20லயும் பாத்துக்கோங்க இப்ப நடந்துட்டு இருக்கு. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு தான் அசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, ஸ்பின்னர்ஸ்க்கு அந்த அளவுக்கு பெருசா இல்ல. ஸோ ஓவரா ஸ்பின் டாமினேட்டடாவும் இந்தியா போயிடக்கூடாது. அந்த வகையில ஒரு 4 ஃபாஸ்ட் பவுலர் இருந்தா மத்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் குஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் இந்தியன் செலக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா தே ஹவ் கான் வித் என்ன சொல்றது, ஸ்பின் ஹெவி டீம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 3 ஃபாஸ்ட் பவுலர் தான் இருக்காங்க. ஜஸ்பிரீத் பும்ரா ஸ்குவாட்ல இருக்காரு. பட் ஆனா என்ன சொல்றது, குரூப் மேட்சஸ் விளையாடுவாரா அது டவுட் தான். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்குவாடுக்கு வந்ததே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது போதையா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது ஆக்சுவலி. அண்ட் முகமது ஷமி ஃபிட்டா வந்தது இன்னொரு ஒரு மிகப்பெரிய பிளஸ் இந்தியாவுக்கு. அர்ஷதீப் சிங் அப்பா, அவரையும் ஸ்குவாட்ல பாத்துட்டோம்டா. ஏன்னா அந்த லெஃப்ட் ஹேண்டர் அந்த ஒரு வெரைட்டி. அண்ட் அர்ஷதீப் சிங் வந்து பாத்தீங்கன்னா ICC டோர்னமெண்ட்ல நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஈ வில் ஆல்சோ வில் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் இந்தியா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில, அது துபாய் கண்டிஷன்ஸ்ல. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவரோட செலக்ஷன் செம செலக்ஷன், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆக்சுவலா நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக நான் டெஃபினட்டா முகமது சிராஜை வச்சிருப்பேன். ஓகே, எல்லாமே ஓகேங்க. பட் ஒரே ஒரு விஷயம் தான் லைட்டா இடிக்குது. நான் திருப்பியும் சொல்றேன், சுப்மன் கில் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் அ ஒன் டே பிளேயரா சம பிளேயர், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இஸ் ஆவரேஜிங் மோர் தென் 58. ஒரு மனுஷன் 58க்கு மேல ஆவரேஜ் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனோட பிளேஸ் எல்லாம் வந்து ஒரு கொஸ்டினா வந்து பேசவே கூடாது. நிறைய பேர் என்ன ஆறாங்கன்னா, அதாவது இந்த மாதிரி மக்களை நான் எப்படி நினைச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, கில்லு T20ல அந்த அளவுக்கு செட் ஆக மாட்டாரு, ஒத்துக்கலாம். டெஸ்ட் கிரிக்கெட்லயும் பாத்தீங்கன்னா ஹோம்ல ஓரளவுக்கு அடிக்கிறாரு, ஆனா அவேன் போனா டோட்டலா சொதப்புறாரு. சோ டெஸ்ட் கிரிக்கெட்ல அவரை டிராப் பண்றதுல தப்பே கிடையாது. T20 கூட என்ன கேட்டால அவரை விட பெட்டர் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஆனா ODI கிரிக்கெட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சுப்மன் கில் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓகே, ஆனா நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க, வேர்ல்டு கப்ல அவர் பெருசா பண்ணல, ஸ்ரீலங்கால பெருசா ஒண்ணும் பண்ணல. ஸ்ரீலங்கால யாருமே ஒண்ணுமே பண்ணலங்க. ரோஹித் சர்மா, அக்சர் பட்டேல் தவிர மத்த எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஓகே, அட் த சேம் டைம் வேர்ல்டு கப்ல சுப்மன் கில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா தான் உள்ள வந்தாரு பிளேயிங் லெவன்ல. ஓகேங்களா, அந்த இன்ஜுரி இருந்துச்சு, சில விஷயங்கள்லாம் இருந்தது. ஹி வாஸ் நாட் வெல். அதுக்கப்புறம் தான் வந்தாரு, ஒரு 80 ரன்ஸ் நோ அடிச்சாரு. மத்ததெல்லாம் ஜஸ்ட் லோ ஸ்கோர் தான், பெரிய ஸ்கோர் இல்ல, அது அக்செப்டபிள் தான். பட் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சுப்மன் கில்லோட ஸ்பாட்டை வந்து கேள்விக்குறியாக்குறது வந்து தப்பான ஒரு விஷயம் இல்ல. சோ இ டிசர்வ் டு பி இன் தட் ODI 11, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நான் திருப்பியும் கிளாரிஃபை பண்றேன். சும்மா சுப்மன் கில் டெஸ்ட் கிரிக்கெட்ல சரியா விளையாடாததை பார்த்துட்டு ஒன் டே கிரிக்கெட்ல டிராப் பண்ணணும், எதுக்கு சுப்மன் கில்லா இருக்காரு ஸ்குவாட்ல அப்படின்னு சொல்றவங்க கிட்ட எல்லாம் திருப்பியும் சொல்றேன், ஒன் டே கிரிக்கெட்ல ஒரு 58 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஓகே, அவர் வந்து எந்த டீமோட அடிச்சாரு, எப்போ அடிச்சாருன்னா யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா மற்ற பேட்ஸ்மேன்ஸும் எல்லாருமே அவர் அடிச்ச டீமோட தான் அவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சில பேருங்க சொதப்பவும் செஞ்சிருக்காங்க, சில பேருங்க பெர்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. புரியுதா? சோ சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிருந்தேன். திருப்பி நம்ம வந்து வளவளன்னு எதுக்கு கில்லு அப்படின்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. ஆனா இல்ல, வைஸ் கேப்டனா போட்டதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். ஒரு ICC டோர்னமெண்ட்ல கில்லு வைஸ் கேப்டனா, அதாவது BCCI ஒரு விஷயம் பண்ணாங்க. எல்லா ஃபார்மேட்லயுமே கில்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் வைஸ் கேப்டனா போட்டு பயங்கரமா இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்குவாட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களா மற்ற வேரியஸ் சீரீஸ்க்கு. அவர் எல்லாத்துலயுமே வைஸ் கேப்டன் போட்டு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவருக்கும் அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கு. இப்ப டெஸ்ட் கிரிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஸ்பாட்டே அவர் கிட்டத்தட்ட லூஸ் பண்ற நிலைமையில இருக்காரு. எங்க இருந்து அவர் வந்து நீங்க வந்து அடுத்த வைஸ் கேப்டனா போட போறீங்க? கிடையாது. சோ இதே தப்பு தான் இப்போ ஒன் டே கிரிக்கெட்லயும் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது செலக்டர்ஸ். ஏன்னா சுப்மன் கில்ல அப்படியே விட்டுருங்க, ஒரு ஃபார்மேட்டாவது அந்த மனுஷன் ஒழுங்கா விளையாடிட்டு இருக்கான், அவனை ஃப்ரீயா விட்டுருங்க. அதை விட்டு அவனை வைஸ் கேப்டனா போட்டு அவனை இன்னும் ப்ரெஷர் போட்டு அந்த ஃபார்மேட்டும் காலி ஆயிட்டா அப்புறம் அவ்வளவுதான். நீங்க இவ்வளவு தூரம் பிரின்ஸ்னு பில்டப் கொடுக்கறது எல்லாமே புஸ்வான மாதிரி போயிடும்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, வைஸ் கேப்டன்றத மறந்துருவோம். இவங்க வேணா வைஸ் கேப்டன் சொல்றாங்க, ஏன்னா இது ஒரு ஷார்ட் டோர்னமெண்ட் தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஸோ வைஸ் கேப்டன்றதை வந்து மறந்துட்டு ஆஸ் அ பிளேயரா சுப்மன் கில் நல்லா விளையாடணும் ஃபார் இந்தியா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில. அது மட்டும் தான் நம்ம மைண்ட்ல இருக்கணும், அவ்வளவுதான். எந்த ஒரு பிளேயரா இருந்தாலும் நம்ம கண்ட்ரியை வின் பண்ண வைக்கிறானா அவனுக்கு சொல்லிட்ட போடும். ஓகே, இவன்லாம் நம்ம பேசிட்டு இருக்க தேவையில்ல. அட் த சேம் டைம் ஸ்குவாடுக்குள்ள இப்ப நம்ம டீடைலா போவோம். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு 15 மெம்பர் ஸ்குவாடா இருக்கட்டும், இல்ல ஒரு 16-17 மெம்பர் ஸ்குவாடா இருக்கட்டும், எப்பவுமே பேட்டிங், போலிங்,
அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ், ஸ்பின்னு, ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆக்சுவலா ஸ்குவாடை வந்து டிஸ்கிரைப் பண்ணுவேன். அந்த வகையில நம்ம இந்தியன் டீம் அப்படிதான் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ முதல்ல ஸ்குவாடுக்குள்ள போவோம் வாங்க. ஸோ பேட்டிங் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி கேப்டன் ரோஹித் இருக்காரு, விராட் கோலி, சுப்மன் கில் வைஸ் கேப்டன், ஸ்ரேயாஸ் ஐயர், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் உள்ள வந்திருக்காரு. ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம், ஏன்னா அவரும் ஸ்குவாட்ல இருக்கணும்ன்றதான் என்னோட ஒரு ஆசை. நிறைய பேர் கேட்கிற கேள்வி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பிளேயிங் 11ல இருப்பாரா? எனக்கு இல்ல, வைஸ் கேப்டனா போட்டுட்டாங்க. ஸோ கில் வந்து விளையாடுவாரு, ஜெய்ஸ்வால் ஆட மாட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க கைஸ். கில் வந்து 58 ஆவரேஜ் பண்ணும் போது கண்டிப்பா அவர் பிளேயிங் 11ல இருந்துதான் ஆவார், ஓகேங்களா? பிளஸ் அவர் வைஸ் கேப்டனா வேற போட்டாங்க. அதனால கில்லா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலான்னு பேசுறது வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கே இல்ல. இன் ஒன் டே கிரிக்கெட் ஜெய்ஸ்வால் டைம் கண்டிப்பா ஜெய்ஸ்வாலுக்கு கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த ஒரு டீம்ல வந்து ஸ்குவாட்ல ஒரு பேக்கப் ஓப்பனரா எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் விக்கெட் கீப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் தான் ப்ரிஃபர்ட் விக்கெட் கீப்பர். அது கிளியர் கட்டா தெரிஞ்சிச்சு. எப்படி 2023 வேர்ல்ட் கப்ல இந்தியா ஒரு ஃபார்மட்டோட போனாங்களோ இதுலயும் அப்படிதான் போறாங்க. பேக்கப் விக்கெட் கீப்பரா ரிஷப் பண்ட் இருக்காரு. அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி ஜென்ரலா இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸே இல்லையே அப்படின்னு ஒரு காலகட்டத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்போம்ல. ஆனா இப்ப அப்படி கிடையாது. எஸ், நிதிஷ் ரெட்டி முன்னு இருந்தாருன்னா அவங்க எக்ஸ்ட்ரா குஷன் கிடைச்சிருக்கும். பட் நோ ப்ராப்ளம். நிதிஷ் ரெட்டி வந்து பாத்தீங்கன்னா அவரோட டைம் அவர் வருங்க. அதனால இப்போதைக்கு எடுத்த டீம் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஸோ ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், இதுதான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி யோசனையா இருந்தது. ஏன்னா துபாய் விக்கெட்ல ஸ்பின் பெருசா ஆக போறது இல்லை. ஸோ சுந்தர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் எடுத்துட்டாங்களோ, ஒரு முகமது சிராஜ் எடுத்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி. சரி, முகமது சிராஜ் நீங்க எடுக்கலன்னா அட்லீஸ்ட் ஒரு நிதிஷ் ரெட்டி, ஸோ ஒரு ஆப்ஷன் கொடுப்பார்ல, ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், ஐ மீன் பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல் மீடியம் பேஸ். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாரு. அப்போ ஓகே, அவங்க சுந்தரை நம்பி போறாங்க. ஸோ 4 ஆல்ரவுண்டர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஜெசி பாய் வந்துட்டாரு. ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா மனசுல ரொம்ப நிம்மதியும் ஒரு ஹாப்பினஸையும் கொடுக்குது. தலைவா, நீ ஏதாவது ஒரு முக்கியமான மேட்ச், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் கூட ஆடிருப்பா, மற்ற மேட்ச்லாம் கூட நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, அது எனக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இந்தியா செமிஃபைனல் குவாலிஃபை ஆனாங்கன்னா அந்த மாதிரி நாக் அவுட்ஸ் மட்டும் ஆடுப்பா, அது வரைக்கும் நீ ஃபிட்டா இருக்கணும் அப்படின்றதான் என்னோட ஒரு ஆசை. ஃபுல் ஃபிட் ஷமியை பார்க்கும்போது இன்னுமே ஒரு ஃபர்தர் ஹாப்பினஸ் கொடுக்குது. ஹர்ஷதீப் சிங்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குவாலிட்டி, அந்த ஒரு வெரைட்டி எல்லாமே கொடுப்பாரு. பீங் லெஃப்ட் ஹேண்டர், ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல ஜெனரலா ஹர்ஷதீப் சிங் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ 3 ஃபாஸ்ட் பவுலர், ஒரு பியூர் ஸ்பின்னர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குல்தீப் யாதவ். ஸோ ஓவராலா இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது ஐ எம் சோ ஹாப்பிங்க. நான் திருப்பியும் சொல்ல வரேன், எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஏன்னா இது 15 மெம்பர் ஸ்குவாடு தான். இன்னைக்கு நிறைய பேர் சில கேள்விகள் கேட்பீங்க. ஓகே, இந்த 15 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இதுதான் விளையாட போறாங்க. ஓகே, இப்போ நம்ம அடிச்சாலும் பிடிச்சாலும் ஸ்குவாட்ல வந்து அன்லஸ் ஏதாவது இன்ஜுரி இருந்தா மட்டும்தான் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, அது வரைக்கும் இந்த ஸ்குவாடு தான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேரோட கேட்கிற கேள்வின்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு புரியுது. அதுல முதல் கேட்கிற கேள்வி, கருண் நாயர் இந்த அளவுக்கு விஜய் ஹசாரே டிராஃபில வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்காரு. 720 ரன்ஸ் கிட்டத்தட்ட அடிச்சிட்டாரு. அந்த ஆடின எல்லா மேட்ச்லயுமே நாட் அவுட் வேற. அவர் அவுட்டு கூட ஆக முடியல. மனுஷன் பீக்ல இருக்காரு. நம்ம தலைவர் வந்து சச்சின் டெண்டுல்கர் சாரும் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து பாராட்டி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இதை விட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்க கிடைக்கும் கருண் நாயருக்கு, ஆனா அவரை செலக்ட் பண்ணலன்னு கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கருண் நாயர் கண்டிப்பா ஒரு செம்ம கம்பேக் கொடுக்க போறாரு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் சாம்பியன்ஸ் டிராஃபில எடுத்தோடனே நீங்க வந்து அவர் உள்ள சேர்க்கறது இட்ஸ் ரிஸ்க். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவரோட பேட்டிங் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா 3-4, அந்த பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க காலியே இல்ல. இங்க ஆல்ரெடி 3ல விராட் கோலி இருக்காரு, 4ல ப்ரூவன் ஸ்ரேயாஸ் ஐயர் இருக்காரு, 5ல ப்ரூவன் கேஎல் ராகுல் இருக்காரு. நீங்க எங்க உடச்சிக்கிட்டு வருவீங்க கருண் நாயர்? பேக்கப் ஓப்பனரா ஜெய்ஸ்வால் எடுத்திருக்காங்க பாத்தீங்களா, அதுல லாஜிக் இருக்கு. நீங்க இதுல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் எக்ஸ்ட்ராவா எடுக்கவே முடியாது, ஏன்னா ஆல்ரெடி மிடில் ஆர்டர் செட்டா இருக்கு. சோ அதனால கருண் நாயர் எடுத்துட்டு வரதுல ஒரு லாஜிக் இருக்காதுன்றதா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. மேபி ஆஃப்டர் சாம்பியன்ஸ் டிராஃபி நம்ம வந்து கருண் நாயரை பார்க்கலாம், ருத்துராஜ் கைக்வாட பார்க்கலாம், ஒரு சாய் சுதர்ஷனை பார்க்கலாம். அதனால இப்ப எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ல போற ஒரே விஷயம் என்னன்னா, அவசரப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. முதல்ல நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வின் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ண பிளேயர்ஸ் எல்லாருமே நல்லா விளாடணும். செலக்ட் ஆகாத பிளேயர்ஸ் சில பேர் இங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அவங்களோட சான்ஸ் எல்லாருக்குமே ஆஃப்டர் சாம்பியன்ஸ் டிராஃபி கிடைக்கும். எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர் முகமது சிராஜ், ஓகேங்களா, வேர்ல்டு கப்லயும் நல்லா பண்ணியிருக்காரு. அவரு ஸ்குவாட்ல இல்லையேன்னு சொல்லி கேட்கறது கொஞ்சம் லாஜிக் இருக்கு. ஏன்னா அவர் வந்து 50 ஓவர்ஸ்ல நல்லா பண்ணியிருக்காரு, வேர்ல்டு கப்ல நல்லா பண்ணாரு. ஸோ ரீசெண்ட் டைம்ல வேணா கொஞ்சம் ஃபார்ம் பெருசா இல்லாம இருந்தாலும் சிராஜ் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு கிவ் இஸ் 100%. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அது ஒண்ணு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா நான் ஒத்துப்பேன். நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ண சிராஜ் ஸ்குவாட்ல இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் டிசர்வ் டு பி இன் 15 எல்லாருமே இருக்காங்க. ஒரு பக்கம் எனக்கு பயமா இருந்தது, எங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல ஹர்ஷித் ராணா ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி கூட்டு வந்தாங்களோ அந்த மாதிரி இங்க இந்த ஸ்குவாட்லயும் கூட்டு வந்துருவாங்களான்ட்டு. நல்ல காலம் அவர் வந்து இங்கிலாந்து சீரீஸ்ல தான் இருக்காரு தவிர சாம்பியன்ஸ் டிராஃபி ஸ்குவாட்ல இல்ல. சி நத்திங் அகைன்ஸ்ட் ஹர்ஷித் ராணா. ஹர்ஷித் ராணா இஸ் வெரி குட் T20 போலர், எந்த டவுட்டும் இல்லை. டெஸ்ட் கிரிக்கெட் கூட வந்து டெபியூ வந்து டீசென்டா பண்ணாரு. பட் ஸ்டில் ஹி ஹேஸ் டு பிளே லாட் ஆஃப் டொமஸ்டிக் மேட்சஸ். அவரோட போலிங்கை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இன்னும் ராவா தான் இருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் அவரை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ற அளவுக்கு அவர் இன்னும் பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணல. நீங்க அவரை T20ல ஃபாஸ்ட் ட்ராக்கா கொண்டு வரலாம். KKRக்கு நல்லா பண்ணிருக்காரு, IPL நல்லா பண்ணிருக்காருன்ட்டு. ஆனா டெஸ்ட் கிரிக்கெட்லயும் சரி, ஒன் டேலயும் சரி, இவ்வளவு சீக்கிரம் கொண்டு வருது
கொஞ்சம் அவசரப்படுறாங்களோ அந்த மாதிரி தோணுது. ஸோ அந்த வகையில் அவரை வந்து அவசரப்பட்டு உள்ள எடுத்துட்டு வரல ஸ்குவாட்ல, அது வரைக்கும் எனக்கு ஓகே. ஸோ ஓவராலா இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது ஐ ஃபீல் சோ சாட்டிஸ்ஃபைடுங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. திருப்பியும் சொல்ல வரேன், இவனை வைஸ் கேப்டன் போடலையா, அவனை வைஸ் கேப்டன் போடலையா, விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. எண்டாவது ரோஹித் சர்மா கேப்டன், அங்க வைஸ் கேப்டனுக்கு பெருசா ரோலே கிடையாது. இருக்க போறது வந்து பாத்தீங்கன்னா 3 லீக் மேட்ச், செமிஃபைனல் குவாலிஃபை ஆனீங்கன்னா 4, ஃபைனல் குவாலிஃபை ஆனீங்கன்னா 5, மொத்தமே 5 மேட்ச் தான். சாம்பியன்ஸ் ட்ராஃபின்றது என்னைக்குமே ஒரு ஷார்ட்டரான ஒரு ஐசிசி டோர்னமெண்ட், புரியுதா உங்களுக்கு? அப்படி முடிஞ்சிடும். அதனால ரொம்ப மண்டையை போட்டு குழப்பிக்க வேணாம். பேக்கப் பிளேயர்ஸ் யாரும் பெருசா இல்லையான்ற மாதிரி கேள்விகளும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க நம்ம குரூப்ல. அவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், ஷார்ட் டோர்னமெண்ட்ன்றதுனால பேக்கப் பிளேயர்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. வேர்ல்ட் T20 எடுத்தாங்கன்னா அது கொஞ்சம் லாங் டோர்னமெண்ட். ஓகே, கிட்டத்தட்ட நீங்க 5 லீக் மேட்ச் விளையாடுவீங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூப்பர் 6ன்னு சொல்லி ஒன்று விளையாடுறீங்க, அப்புறம் செமிஃபைனல், ஒன்று ஃபைனல். ஸோ யூ ஆர் கோயிங் டு பிளே ஆல்மோஸ்ட் 9-10 கேம்ஸ். ஸோ அதுக்கு நீங்க பேக்கப் பிளேயர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இங்க விளையாட போறதே நீங்க 5 ODI தானே. ஸோ அதனால பேக்கப் பிளேஸ் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அது மீறி யாராவது இன்ஜுரி ஆனாங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம், புரியுதா உங்களுக்கு? அவ்வளவுதான். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ என் கருத்தை நான் சொல்லிட்டேன். ஐ எம் சோ ஹாப்பி. நான் ஒரே ஒரு விஷயம் தான், சுந்தருக்கு பதில் சிராஜ் இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும், ஒரு அடிஷனல் ஃபாஸ்ட் போலர் இருந்தா பெட்டரா இருந்திருக்கும்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. மற்றபடி பெர்ஃபெக்டா இருக்கு ஸ்குவாட்ன்றது என்னோட ஒரு கருத்து. உங்களுக்கும் சில கருத்துக்கள் இருக்கும்ல, ஏன்னா என் கருத்தை நான் சொல்லுவேன், அதுதான் எல்லாமே கரெக்டா இருக்கும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கும் சில கருத்துக்கள் இருக்கும். மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், bye.